கேரள நிலச்சரிவினுடைய பலி எண்ணிக்கை என்பது 97ஆக உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் சிவசபாபதி கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். சிவசபாபதி, விரிவா இது பற்றி சொல்லுங்க. இந்த அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவுல வயநாட்டுல 3 இடங்கள்ல 3 முறை ஏற்பட்ட நிலச்சரிவுல பாத்தீங்கன்னா அந்த இடங்கள் எல்லாமே முற்றிலுமாக உருக்குலைந்து போயிடுச்சு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் கேரள அரசினுடைய மீட்பு குழு, தீயணைப்பு துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அந்தந்த பகுதிக்கு இங்க ஏற்பட்டிருக்க அந்த நிலச்சரிவை சிக்கி இருக்கிற மக்களை மீட்பு பணி செய்யறதுக்காக முயற்சி போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலுமே நடக்காத வண்ணம் தொடர்ந்து வானிலை மோசமாக இருந்ததுனாலும் அந்த நிலச்சரிவுனால ஏற்பட்ட ஆறு மண்ணாலையுமே இந்த மீட்பு பணி தொய்வு ஏற்பட்டுச்சு. தற்பொழுது வரை பாத்தீங்கன்னா 97 பேர் உடல் மீட்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஏராளமான உடல்கள் மீட்கப்படும் அப்படிங்கிற வகையில சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த 3 இடங்களிலுமே பாத்தீங்கன்னா அதாவது இந்த இடங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள போக முடியாத அளவுக்கு எல்லா ரோடும் பாலங்களும் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களுக்கு உள்ளே போறப்போ இன்னும் அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. தொடர்ந்து மீட்பு பணியில தொய்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வானிலை சரியாக இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து மழை பெய்யறதுனாலையும் மேகமூட்டம் மற்றும் பனி அதிகமா இருக்கிறதுனாலையும் பாத்தீங்கன்னா மீட்பு பணியில தொய்வு ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா இந்த மீட்பு குழு இதுவரை 97 பேர் உடலை மீட்கப்பட்டிருக்காங்க. நன்றி சிவசபாபதி, விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.